அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்பியான உளுந்து வடை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுந்து வடை செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கிட்டேங்க. அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் தண்ணியோ இல்லை ஐஸ் க்யூபோ போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஐஸ் தண்ணியும் ஐஸ் க்யூபோ போட்டு அரைக்கும் போது மாவு நல்லா நம்மளுக்கு உற்பத்தியாகி வரும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. கூடவே 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மல்லி போட்டுக்கிட்டேங்க. கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணால் 1 ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. உப்பு இந்த மாவுக்கு 1/4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து கூடுதலாக குறைச்சலாக வேணால் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிட்டேங்க. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நான் கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா 1 ஸ்பூன் கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாங்க. வடை பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றி நம்ம ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவை வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். உள்ளனா நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுன்னா நம்மளுடைய கிறிஸ்பியான ஹெல்த்தியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வடை நம்ம குழந்தைங்களுக்கு தினமும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு உளுந்து. பாருங்கள், கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.